ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிற போர்டு வந்து டெல் இன்ஸ்பிரான் 14 3421 ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த போர்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த போர்ட்லேயும் அவன் எப்படி கொடுத்துருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து டிசி கனெக்டர், கரெக்டாக? இந்த டிசி கனெக்டரில் பின் நம்பர் 7, பின் நம்பர் 6 அண்ட் பின் நம்பர் 5 ஓகேங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கான், கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணிட்டான். முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பின் நம்பர் 4 மேலே கொண்டு போகிறான். இது வந்து என்னது, பிஎஸ்ஐடி. பிஎஸ்ஐடிக்கான கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 1 அண்ட் பின் நம்பர் 2 அண்ட் பின் நம்பர் 3 இந்த மூணுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றா கனெக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக? பின் நம்பர் 1 அண்ட் பின் நம்பர் 2 அண்ட் பின் நம்பர் 3 என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒன்றா கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஒய் போட்டுட்டாங்க. அப்படின்னா இந்த மதர் போர்டில் இந்த காம்பனண்ட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சேம் நம்ம ப்ரீவியஸ் போர்டு பார்த்த மாதிரியே 20 வோல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 20 வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னா நேராக எங்கே கொண்டு வரான், இந்த இடத்துக்கு கொண்டு வரான். இந்த ரெசிஸ்டரில் இந்த இடத்துக்கு கொண்டு வரான், கரெக்டாக? இதில் நிறைய மாறி மாறி வரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த போர்டில் இருக்கிற இந்த சர்க்யூட் உங்களுக்கு க்ளீனாக புரியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? சரி, அந்த ரெசிஸ்டர்லேருந்து அந்த வோல்டேஜ் என்ன ஆகும், திரும்ப இது வரைக்கும் வருது, கரெக்டுங்களா? இது வரைக்கும் எடுத்திருக்கான். இப்போ இதுக்கு கீழே அவன் என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கணும். இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, மேலே இருந்து இந்த வோல்டேஜை கொண்டு வரான். அந்த வோல்டேஜை இது வழியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் போட்டு கொண்டு போகிறான். இந்த இடத்துல ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்கான், AC_in #G அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் இப்போது வோல்டேஜ் டிவைடராக போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்றது நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது கால்குலேட் பண்ணும்போது ஸோ கால்குலேட்டரில் ஸோ இப்போ இதில் R2 எவ்வளோ கொடுத்துருக்கான், 100. ஸோ டிவைடட் எவ்வளோ வந்திருக்கு, அதுவும் 100. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, R1ம் R2வும் சேமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதில் பாதி வோல்டேஜ் அங்கே வந்துடும். நீங்கள் டிவைடடே பண்ண தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வரும் அப்படின்னா 10 வோல்ட் கரெக்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துலையே பாருங்கள், டிவைட் பை 200. இந்த பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 200 வந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டு 20 10 வோல்ட்டு. எப்பவுமே அப்பர் மாஸ்பெட்டும் லோவர் மாஸ்பெட்டும் ப்ராப்பராக ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் இந்த இடத்துல 10 வோல்ட் வந்துடும், கரெக்டாக? இப்போது இந்த 10 வோல்ட்டு இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணியே கொண்டு வரும், கரெக்டாக? இங்கேருந்து தான் கொண்டே வரும். இன்னும் இந்த வோல்டேஜ்லாம் எங்கேருந்து வருதுன்றதெல்லாம் தெரியல நமக்கு. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 10 வோல்ட் இருக்கும். 10 வோல்ட்டு இது என்ன இடத்துக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள், கேட்டுக்காக கொடுத்துருக்கான், கரெக்டாக? இந்த இடம் என்னன்னு கொடுத்துருக்கான், கேட்டுக்காக கொடுத்துருக்கான். அப்போது கேட்டுக்கு கொடுத்துருக்கான். அப்போ இது என்ன ஃபெட்டுன்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தாகணும். அப்போ இது என்ன ஃபெட்டு, இது ஜேஃபெட்டு, ஓகேவா? மாஸ்பெட் இல்லை, ஜேஃபெட்டு. கூட இது என்ன சேனல்ன்றதை அடுத்தது பார்க்கணும், பி சேனலா என் சேனலா. அது பாருங்கள், கேட்டை லைக் பண்ணுது, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என் சேனல். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சோர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆனோடோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் அட்டு ஆனோடு என்ன வரும், என் சேனல். ஸோ அப்போ ஆல்ரெடி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கொடுத்து வச்சுருக்கான் என் சேனல். அப்போ என்ன பயாஸில் இருக்குது, ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது, கரெக்டாக? அப்போது நீங்கள் கொடுக்குற இன்புட் இந்த இடத்துல சோர்ஸில் அவன் என்ன கொடுத்து வச்சுருக்கான், கிரவுண்டை வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்து வச்சுருக்கான். ஓகேங்களா? சோர்ஸில் என்ன கொடுத்துருக்கான், ஜிஎன்டி கிரவுண்டை என்ன பண்ணியிருக்கான்னா கொடுத்து வச்சுருக்கான். அப்போது கிரவுண்டை கொடுக்கறதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த சிக்னல் பாருங்கள், AC_in_KBC# அப்படின்றது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகி இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போய்டும், கரெக்டாக?
அப்போது இந்த சிக்னல் எங்கே இருக்குது, கிரவுண்டில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக? இப்போது எனக்கு என்ன டவுட்னா, இது எங்கே கொண்டு போகிறான், கரெக்டாக இதை எங்கே கொண்டு போகிறான்றது நமக்கு தெரியல. ஸோ அதையும் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இந்த இடத்துலையே நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ் நம்பர் நம்ம 27 கொடுத்துருக்கான். அப்போ டேரெக்டாக என்ன ஆகணும் அப்படின்னா, இது 27க்கு உள்ளே போயாகணும். ஸோ எந்த இடத்துக்கு கொண்டு வரான் அப்படின்னா, IOICக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே கொண்டு வரான். ஓகேவா? அடாப்டர் நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு ஒரு அர்த்தம் நினைக்கிறேன். ஏன்னா KBC_in அப்படின்றத கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல எவ்வளோ 3.3 வோல்ட்டு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும், இதில் 3.3 வோல்ட் இருந்திருக்கணும். எப்போ இது ஆன் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், அடாப்டரை நீங்கள் ப்ளக்இன் பண்ணதும் இது என்ன ஆகும், கிரவுண்டாக மாறிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் AC/in KBC, அதாவது அடாப்டரை நீங்கள் ப்ளக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதுக்கு ஐஓக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இது உள்ளே கொடுத்துருக்கான். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஃபினிஷ்டு. கரெக்டாக? இங்கே நடுவில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு சிக்னலை எடுத்திருக்கான். அப்போது இந்த வோல்டேஜ் வேறு எங்கேயாவது போதான்றதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கணும். இந்த வோல்டேஜை எதுவுமே எடுக்கலை, அப்போது ஃப்ரீயாகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அதுக்கப்புறம் இருக்கிறத மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 20 வோல்ட் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல 20 வோல்ட்டு, இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 10 வோல்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கும், இப்போது கிரவுண்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ என்னென்ன நம்ம பார்க்குறோமோ அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து சேம் இப்போது அதே லைனில் எங்கேருந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், சேம் அதே 20 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டரை தாண்டி இந்த ட்ரெயினுக்கு போகும்போது இந்த இடமும் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 20 வோல்ட் போயிருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டு தான், ஃபெட்டு என் சேனல் ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கான், கிரவுண்டு கொடுத்துருக்கான். எப்போ பவர் சார்ஜிங் அடாப்டர் ஆஃப் அப்படின்ற இந்த சிக்னல் வருதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும். இது எப்போ வரும்ன்றதுனா நான் சொல்லலை இப்போ. ஓகேவா? இந்த இடத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த கிரவுண்டு எங்கேருந்து போகுது, இங்கேருந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ற இந்த விஷயத்தையும் நான் என்ன பண்ணல அப்படின்னா எதுவுமே பேசலை. கரெக்டாக? இப்போது அப்படியே மூவ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அப்படியே என்ன ஆகுதுன்னு இந்த கெப்பாசிட்டருக்கு சப்ளை கொண்டு வரோம். எவ்வளோ வரணும், சேம் அது 20 வோல்ட் வரணும். இப்போ இந்த 20 வோல்ட்டிலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கான், ஒரு ஜெனடயோடை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. ஜெனடயோட் மோஸ்ட் ஆஃப் எந்த பயாஸில் யூஸ் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் பயாஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க அப்படின்னா இது ஆனோடு, இது வந்து கேத்தோடு. ஆனோட அவன் என்ன பண்ணியிருக்கான், கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்போது இந்த ரிவர்ஸ் பயாஸில் ஒரு ஜெனடயோடை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, வோல்டேஜ் அதிகமாக போச்சு அப்படின்னா எவ்வளோ அதிகமாக போதோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணும். ஓகேவா? மிச்சம் இருக்கிற அந்த வோல்டேஜ் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அனுப்பும். அதாவது அதுக்குன்னு ஒரு ஸ்டேபிள் போய் 20 வோல்ட்டு தான் தேவைன்னா 20 வோல்ட்டை கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். நீங்கள் இன்புட் 22 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 வோல்ட்டை என்ன பண்ணிவிடும் அப்படின்னா கம்மி பண்ணி கீழே அனுப்பிடும். இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எப்போ இதை விட அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகிடும் அப்படின்னா பிரேக் ஆகி இது என்ன ஆகிடும், ஷார்ட் ஆகிடும். அப்போ ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், இப்போது ஷார்ட் ஆகிடும். அப்போ கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடாப்டரை ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா சப்ளை என்ன ஆகாது, உங்களுக்கு உள்ளே போகாது அப்படின்றத இந்த விஷயத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, அந்த சப்ளை டைரெக்டாக எங்கே ஆகுது அப்படின்னா அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் கொண்டு போகிறான். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல இருந்து நேராக கொண்டு வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ளை உள்ளே போடுறாங்க. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 20 வோல்ட் இருக்கும். கரெக்டாக? நல்லா நான் வச்சுக்கேன். இந்த இடத்துல 20 வோல்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இடத்த நான் ஜூம் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் எரேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது, 20 வோல்ட் இருக்குது. நல்லா பாருங்கள். இப்போ இந்த 20 வோல்ட்டு எப்படி மூவ் பண்ணுறான்னு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இந்த 20 வோல்ட்டை டைரெக்டாக இங்கே உள்ளே கொண்டு போகிறானா, 2 வழியாக உள்ளே கொண்டு போகிறான். கரெக்டாக? இது வழியாக கொண்டு போகிறானா. இப்போ இந்த 2 ரெசிஸ்டர் வழியாக என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த வோல்டேஜ் என்ன இருக்கணும், இந்த பக்கம் வெளில வந்திருக்கும். ஓகேவா? இந்த வோல்டேஜ் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு வெளியில் வந்திருக்கணும்.
ஓகேவா? ஸோ இந்த வெளியில் வரும்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும்? குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 18 இல்லைனா 19 வோல்ட்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே இருக்கும். ரெசிஸ்டரை தாண்டி வர்றதால கொஞ்சம் இதுவாகும். இந்த டிரான்சிஸ்டரை தாண்டி வர்றதால கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 20 வோல்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 19 வோல்ட்டு கிட்ட இது இருக்கும். இது என்ன காம்பனண்ட்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிஎன்பி. ஸோ இது வந்து என்ன காம்பனண்ட்டு? டிஜிட்டல் பிஎன்பி. ஸோ அப்போது டிஜிட்டல் பிஎன்பி எப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும்? எப்போ சுவிட்ச் ஆன் ஆகும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி அப்படின்றதுல நெகட்டிவ் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். அது வரையும் இப்போ இது என்ன ஆகாது? ஆன் ஆகாது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த கலெக்டரோட நிற்கும். இது வந்து எமீட்டரில் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல கலெக்டரில் கொடுத்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸ்டாப் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து என்பிஎன்னு. ஸோ நெகட்டிவ் கிடைச்சா தான் ஆன் ஆகும். ஸோ இந்த பக்கம் எமீட்டர் இருக்குது, இங்கே கலெக்டர் இருக்குது. இதில் இங்கே எமீட்டரில் கிரவுண்ட் கொடுத்துருக்கா, மேலே கலெக்டர் கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தோம். கரெக்டா? இந்த இடத்துல பார்த்தோம் 20 வோல்ட் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் கொண்டு வந்திருக்கான், இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். எப்போ இந்த சிக்னல் நமக்கு கிடைக்குதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் என்ன பண்ணல, இது எங்கேருந்து வருது, எப்போ வரும் அப்படின்றத இன்னும் பார்க்கல. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எதையும் மிஸ் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கீழவும் இன்னொரு லைன் போகுது, அதுவும் என்னன்னு பார்க்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ திரும்ப என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது? இப்போது 20 வோல்ட் இருக்குது. கரெக்டாக? அந்த 20 வோல்ட்டை இங்கே கொண்டு வரான். திரும்ப அந்த 20 வோல்ட்டை இந்த இடத்துக்கும் கொண்டு வரான். கரெக்டுங்களா? இந்த இடத்துக்கும் 20 வோல்ட் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்காது. கரெக்டுங்களா? அப்போது இந்த 20 வோல்ட் இங்கே போடுறான். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? வோல்டேஜ் டிவைடரை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். வோல்டேஜ் டிவைடர். அப்போ வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது இதில் R2 எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 47 கொடுத்துருக்கான். 47 டிவைடட் பை இந்த காம்பனண்ட்டு 240. ஸோ அப்போது 287. ஸோ வந்த ஆன்சரோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்க? 20 வோல்ட் கொடுக்குறோம். அப்போ எவ்வளோ வருது? 3.2 வோல்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்குறாங்க? 3.2 வோல்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்குறான். அப்போது இந்த 3.3 வோல்ட்டு 3.2 வோல்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. மேலே 20 வோல்ட் இருக்கும், இங்கே 3.2 வோல்ட் இருக்கும். இந்த 3.3 வோல்ட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாஸ்பெட்டுக்கான கேட் வோல்டேஜாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பான். ஸோ அப்போ இது PU3801 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பி சேனல். என்ன பயாஸில் இருக்குது அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, சாரி ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சோர்ஸை உள்ளே கொண்டு போகிறான். கரெக்டாக? எடுத்துகிட்டு போய் இந்த டயோடோட கேத்தோடில் தான் போடுறான். ஸோ அப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கேத்தோடில் போடுறான். இந்த பக்கம் தான் ஆனோட் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் பயாஸ் பி சேனல். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை விட என்ன ஆகணும் அப்படின்னா லோவாக இருக்கணும். ஸோ அப்போ லோவாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த லோ கொடுத்து இதை ஆக்டிவேட் பண்ணதால் இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 20 வோல்ட் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஒரு போர்டு நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு போர்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஒரு சில பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிமீட்டரில் செக்கிங் பண்ணணும். ஓகேவா? மல்டிமீட்டரில் நீங்கள் என்ன செக்கிங் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த காம்பனண்ட்டு நல்லா இருக்கா இல்லையா. இப்போ இந்த மாஸ்பெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூ செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதோட வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ வருது, வேல்யூ வந்தது அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். அப்படி வேல்யூ வரல அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துல பீப் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். அப்போது பீப்பாக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மதர் போர்டு ஷார்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே போர்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளையே உள்ளே கொடுக்கணும். சரியான வேல்யூ இல்லை அப்படின்னாவே என்ன பண்ண முடியாது அப்படின்னா சப்ளை கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அது ஷார்ட்டாக கூட இருக்கலாம். ஷார்ட் இல்லை அப்படின்னா பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேல்யூ கொடுக்கணும்.
ஓகேவா? சரி, இப்போது இதே கான்செப்டில் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன இன்னொரு விஷயம் மல்டிமீட்டரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் விஷயத்தில் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபுள் ஷூட்டே. ஒட்டுமொத்த லேப்டாப்பில் எங்கே ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கூட மோஸ்ட்லி இந்த 3 ப்ராப்ளம் தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல என்ன ஆகாது, நோ வோல்டேஜ், வோல்டேஜே என்ன ஆகாதுன்னா வந்திருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா லோ வோல்டேஜாக என்ன இருக்கும் அப்படின்னா வெளில வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வோல்டேஜ் என்ன இருக்காது அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்காது. இந்த வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் இந்த 3 விஷயந்தான் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டில் இருக்கிற லேப்டாப்போட சிப் லெவலுக்கான எல்லாத்துக்குமான ட்ரபுள் ஷூட்டே இந்த மூணு பாயிண்ட்டு தான். இப்போது என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட்டு வரணும், உங்களுக்கு 20 வோல்ட்டு வரணும். கரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆகணும், 20 வோல்ட்டு உங்களுக்கு வரணும். கரெக்டுங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகுது, வோல்டேஜ் கிடைக்கல, வோல்டேஜ் இதுக்கு கிடைக்கல. அப்போ வோல்டேஜ் கிடைக்காத போது அப்போது இந்த மாஸ்பெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எதை நீங்கள் செக் பண்ணணும், இந்த மாஸ்பெட்டுக்கான இன்புட் வோல்டேஜ் இதில் கிடைச்சிருக்கா, எங்கே இதுக்கான சோர்ஸ் பின்னில் உங்களுக்கு அதுக்கான சப்ளை கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சோர்ஸே கிடைக்காம அந்த பக்கம் வர்றது அப்படின்றது நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடி போயிடணும். அதாவது முன்னாடி அடாப்டர் கனெக்டர்லேருந்து பார்க்கணும். ஒருவேளை ஏன் அந்த அடாப்டர் கனெக்டர் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை அந்த சப்ளை உள்ளவே இறங்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த லைனில் அவன் என்ன கொடுத்துருக்கான், ஒரு ஜெனடையோட கொடுத்துருக்கான். ஒருவேளை அது ஷார்ட் ஆகியிருந்துருக்கலாம். ஓகேவா? நடுவில் இன்பிட்வீனில் அவன் சீரியஸில் என்ன பண்ணல, காயிலும் போடல, ஃபியூஸும் போடல, எல்லாமே பேரலில் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரெசிஸ்டரோ இல்லை ரெசிஸ்டர் பேக்கேஜோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருக்கான். ஸோ அப்போ அந்த இடத்துல எதுவுமே என்ன ஆகாதுன்னா சீரியஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல செக்யூர் பண்ணுறது யார் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனடையட். ஸோ அப்போது அந்த கனெக்டர்கிட்ட பார்த்துடணும். அப்போ கனெக்டரில் 20 வோல்ட் எனக்கு இருக்குது, அதாவது இந்த சைடில் இருக்கிற அந்த கனெக்டரில் 20 வோல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த 20 வோல்ட் எனக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் வரல அப்படின்றது தான் இப்போ என்னோட கான்செப்ட். அப்போது இன்புட் வோல்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது, வரல அப்படின்னா எந்த பக்கம் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் அவுட்புட் வரல அப்படின்னா நான் எதை செக் பண்ணி ஆகணும், இதுக்கான கேட் வோல்டேஜை நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் வோல்டேஜை விட இந்த கேட் பின் எவ்வளோ இருக்கணும், கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜை அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் அனுப்பும். இப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, ஒருவேளை இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது ப்ராப்ளமாக இருக்கலாம், இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த இடத்துல அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ இந்த ட்ராக்கை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை நமக்கு ப்ராப்ளம் இந்த வோல்டேஜ் டிவைடராக இருக்கலாம். ஏன்னா இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சோ இல்லை இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிற இந்த 20 வோல்ட் என்ன இருக்கணும், இந்த பக்கம் வந்துட்டுருக்கும். இது எதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிரான்சிஸ்டர் என்ன இருக்கலாம் அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா இந்த எமிட்டரில் இருக்கிறது கலெக்டருக்கு என்ன ஆகலாம், வந்திருக்கலாம். இது ஏதாவது ஷார்ட்டாக இருந்ததுன்னா இதோட வோல்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா இது வழியாக ட்ராவல் பண்ணி இது வோல்டேஜ் டிவைடர் பண்ணியிருந்தாலும் இது என்ன இருக்கும், இந்த 20 வோல்ட் அதிகமாக இருக்குன்றதால இந்த வோல்டேஜ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு உள்ளே வரும். இது ஏதாவது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். ஒருவேளை இதே இதுவை அப்படியே நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கொண்டு போகிறேன், என்னென்ன ப்ராப்ளம் ஆகிருக்குண்டு. ஒருவேளை இதுவும் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், ஏன்னா இங்கு கிரவுண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இது ஷார்ட் ஆகிடுச்சு, இந்த சிக்னலே கிடைக்கல. இது ஏதாவது உள்ளே ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எமிட்டர் என்ன ஆகிடும், கலெக்டருக்கு போயிடும். ஷார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ இது கிரவுண்டு கிடச்சிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணிடும், மேலே இருக்கிறது அப்படியே கீழே கொடுத்துரும், எமிட்டரில் இருக்கிறது கலெக்டர் கொடுத்துரும். அப்போ இந்த 20 வோல்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பக்கம் என்ன ஆகிடும் அப்படின்னா கேட்டுக்கு உள்ளே போயிடும். அப்போ பிரச்சனை எப்படி ஏன் வருது அப்படின்றத யோசிக்கணும். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சு, அந்த இடத்துல கரெக்டான அவங்க சொல்லியிருக்கிற அந்த வோல்டேஜ் எனக்கு வந்தே ஆகும். வரல அப்படின்னா ஏன் வரல, கம்மியாக வந்ததுன்னா ஏன் கம்மியாக வருது, ஏன் நிற்கலை அப்படின்னா ஏன் ஸ்டேபிளாக நிற்கலை, நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கான ட்ராக்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. இப்போ இந்த ரெண்டும் பார்த்துருக்கீங்க. ஆனால் என்ன ஆகுது, திரும்பவும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த சப்ளையை உள்ளே கொண்டு போயிருக்கான்.
பாருங்கள், இந்த இடத்த சப்ளையை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சிக்னல் பைபாஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டரில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே போட்டிருக்கான். கரெக்டாக? அப்போ இந்த வோல்டேஜ் என்ன ஆகாது, கீழே போகாது, இந்த இடத்துல மட்டும்தான் வோல்டேஜ் இருக்கும். அப்போது இந்த போர்டில் கேட் வோல்டேஜ் உங்களுக்கு தப்பாக இருந்தது அப்படின்னா யார் ப்ராப்ளமாக இருக்கா, வோல்டேஜ் டிவைடராக இருக்கலாம், இல்லை இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம். கான்செப்ட் புரியுதா? இது எதுக்காக சொன்னேன், இந்த இடத்துல லோ வோல்டேஜாக வருது அப்படின்றதுக்காக. சரி, எனக்கு கேட் வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த பக்கம் என்ன ஆகுது, வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆயிருக்கு, கம்மியாக இருக்குது. அப்போ இந்த வோல்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல திரும்பவும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது ப்ராப்ளமாக இருக்கலாம், மாஸ்ஃபெட். அப்போ நம்ம மாஸ்ஃபெட்டை என்ன பண்ணுவோம், இது நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதோட வேல்யூ வச்சு சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் இது சரியாக இருக்கா. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் டு சோர்ஸு இதோட வேல்யூ வந்து சரியாக இருக்கா, கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் ஏதாவது கண்டினியூட்டி இருக்கா, கேட்டுக்கும் ட்ரெயினுக்கும் ஏதாவது கண்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல எதுவும் வோல்டேஜ் இதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்போ பிரச்சனை எங்கே இருக்கலாம், இந்த இடத்துலேருந்து போகிற இடத்துல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு என்ன ஆகலை, எனக்கு ஸ்டேபிளாக இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா எது ப்ராப்ளமாக இருக்கலாம், டேரெக்டாக எங்கே வந்துடலாம், கேட்டுக்கிட்ட வந்துடலாம். ஏன்னா கேட்டு மாறி மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், அவுட்புட்டும் மாறி மாறி தான் வரும். ரிவர்ஸ் பயாஸ்ன்றதால மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம், இதில் 2 டிரான்சிஸ்டரும் ஒழுங்காக ப்ராப்பராக ஒர்க் ஆகுறாங்களா, இந்த வோல்டேஜ் டிவைடர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இங்கே கரண்ட்டை சென்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், அதாவது சிக்னல் பைபாஸ் பண்ணுற இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு வோல்டேஜஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்காது, மாறி மாறி வரும். ஸ்டேபிளாக இருக்காது, மாறி மாறி வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறான். ஓகேவா? இங்கேருந்து கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபில்டர் கெப்பாசிட்டரை போட்டு இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அடுத்த செக்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கான். சரி, மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே என்னென்னலாம் சர்க்கியூட் இருக்குது அதை ஒன்றும் நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம விட்டு வச்சுருக்கிறது எதெல்லாம் விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பாருங்கள், இந்த இடத்த நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. கரெக்டாக? இந்த சிக்னல் எங்கேருந்து எப்போ வருது அப்படின்றது ஒன்றும் தெரியல. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சிக்னலு இங்கே எப்போ வருதுன்றதும் தெரியாது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த விஷயமும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்றதும் இப்போ எனக்கு தெரியாது. கான்செப்டா? இப்போது இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அப்படியே அவன் மேலே கொண்டு போகிறான். ஓகேவா? ஸோ ட்ரபிள் ஷூட்டுன்னு சொன்னது இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த 3 விஷயம்தான் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 3 விஷயம்தான் இருக்கா? சரி, உங்களுக்கு பேட்ரி ப்ரெசண்ட்டை பற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேட்ரி ப்ரெசண்ட், பேட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பின்னு இருக்கும். டேட்டா இருக்கும், கிளாக் இருக்கும், பேட்ரி ப்ரெசண்ட் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பேட்ரியை நீங்கள் போடாத போது அந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும், 3.3 வோல்ட் இருக்கும். பேட்டரியை போட்டிங்கன்னா அந்த இடத்துல 0 வோல்ட்டாக மாறிடும். இது வந்து பேட்ரி கனெக்டரில் பேட்ரி நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு, பேட்ரி சென்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ பேட்ரி ப்ரெசண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பேட்டரியை போட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன சிக்னல் இருக்கும், 0 வோல்ட்டு தான் இருக்கும். அதாவது லோ லாஜிக்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்குது. இந்த 6 பின்னில் பார்த்தீங்கன்னா 1 2 6 ஒரு ஜேஃபெட்டாகவும் 3 4 5 ஒரு ஜேஃபெட்டாகவும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கு. இதில் இப்போ பின் நம்பர் 5 தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேட்டு, பின் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸு, ஸோ பின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது கேட்டில் எவ்வளோ வோல்ட் இருக்குது, 0 வோல்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகாது, உங்களுக்கு இது ஆன் ஆகாது. ஸோ இப்போ இது என்ன ஆகாது, ஆன் ஆகாது. ஒருவேளை நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ இருக்கும், 3 வோல்ட் இருக்கும். எப்பவுமே ஒரு சர்க்கியூட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத பட்சத்தில்
2 வோல்டேஜையும் கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 0 இப்போ அதாவது சிஸ்டம்க்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ லாஜிக் இல்லை அப்படின்னா ஹை லாஜிக், இந்த ரெண்டு தவிர வேற எதுவுமே என்ன இல்லை அப்படின்னா உள்ள கிடையாது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு ஒருவேளை 3 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 வோல்ட் வந்ததுன்னா என்ன ஆகும்? இது ஆன் ஆகும். அப்போது இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் போகும். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்செப்ட்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேட்டரியை இந்த இடத்துல போடலை அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னா 3 வோல்ட் வரும். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருது? 3 வோல்ட் வருது பேட்டரி போடலை அப்படின்னா. பேட்டரி போடாத பட்சத்தில் இந்த 3 வோல்ட் எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்கள், இங்கே கொண்டு வரான். அதை அப்படியே இந்த 3 வோல்ட்டை இங்கேயும் கொண்டு வரான். அதை கொண்டு வந்து திரும்ப இந்த இடத்துக்கும் போடுறான். சேம் டைம் இந்த வோல்டேஜுக்கு மேலே இருக்கிற இந்த மேலே ஜேஃபெட்டுக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா கொண்டு போகிறான். நம்ம அடுத்தது அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். ஸோ அப்போ 3 வோல்ட் நான் கொடுக்கறதால இது வந்து என்னது? என் சேனல். கரெக்டாக? என் சேனல். இப்போ எதுக்கு நீங்கள் கேட்டு கொடுத்துருக்கீங்க? கேட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. இது என்ன பின்னு? சோர்ஸு. ஸோ பின் நம்பர் 4 வந்து என்னது? சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கான். இப்போது கேட் வோல்டேஜ் என்ன ஆகுது? அதிகமாக இருக்குது. அப்போது இன்புட்டை விட கேட் வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த 4th பின்னில் இருக்கிற இந்த கிரவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போது சேம் அதே பாருங்கள், இந்த 3 வோல்ட்டு எங்கே ஆகுது? பின் நம்பர் 2க்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வருது. இதுவும் என்னது? ஒரு என் சேனல் ஜேஃபெட். அப்போது இதுவும் உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போது ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. எங்கே? இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. பாருங்கள், இந்த இடத்துக்கு என்ன ஆகிடுது? இப்போது கிரவுண்டாக போயிடுது. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப எரேஸ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜ் இப்போ நீங்கள் பேட்டரியை இந்த லேப்டாப்பில் இன்செட்டில் இருக்குது. இந்த லேப்டாப்பில் பேட்டரி உள்ளே போட்டிருக்கீங்க. அப்போது இந்த பின்னில் என்ன சிக்னல் இருக்கும் அப்படின்னா லோ லாஜிக்கில் இருக்கும், அதாவது வோல்டேஜ் இருக்காது. அப்போ வோல்டேஜ் இல்லாத பட்சத்தில் இதுவும் என்ன ஆகாது? ஆன் ஆகாது. இதுவும் என்ன ஆகாது? ஆன் ஆகாது. அப்போது இதுலேயும் என்ன இருக்காது அப்படின்னா வோல்டேஜ் இருக்காது. இதுலேயும் என்ன இருக்காது அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இதுலேயும் எதுவுமே இருக்காது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் திரும்ப இது பாதியாக விட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம விட்டு வச்சுருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்றது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பார்த்தாகணும். இப்போது இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? 3 வோல்ட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்டரியை போடாத போது. அப்போ இந்த 3 வோல்ட்டு உள்ளே கொடுத்தீங்கன்னா அப்போ இங்கே என்ன ஆகும்? அந்த கேட் வோல்டேஜ் போகும். இது என்ன சேனலு? சேம் அதே என் சேனல் ஜேஃபெட்டு. என்ன பயாஸில் இருக்குது? ரிவர்ஸ் பயாஸில் தான் இருக்குது. ஏன்னா சோர்ஸ் அவன் என்ன பண்ணியிருக்கான்? கிரவுண்டோடு தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்போது கேட் வோல்டேஜ் 3 வோல்ட் உள்ளே போகும்போது இது என்ன ஆகும்? ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும். அப்போ இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி ஆகிடும்? ஃபில்டர் மாதிரி ஆகிடும். இப்போ ஆக்சுவலாக நான் பேட்டரியை என்ன பண்ணியிருக்கேன்? போர்டில் போட்டிருக்கேன். அப்போ போட்டிருந்தா இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 0 வோல்ட் இருக்கும். அப்போ இது என்ன ஆகிட்டு இருக்கும்? ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இந்த வோல்டேஜும் என்ன ஆகாது? இப்போ எனக்கு கீழே இறங்கி வராது. எவ்வளோ வோல்ட்டு? இந்த 3.2 வோல்ட் எனக்கு என்ன ஆகாது? கீழே இறங்கி வராது. ஸோ இந்த இடத்துல சேஃபாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் இந்த பின்னு கிரவுண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம்ல, அதையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த இடம் கிரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். எப்போ கிரவுண்ட் ஆகும்னு சொன்னேன்? 3 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகிடும்? கிரவுண்ட் ஆகும் சொன்னேன். கிரவுண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள், இந்த இருக்கிற சிக்னல் என்ன ஆகாது? இந்த பக்கம் வராது. அப்போ இது என்ன ஆகாது? உங்களுக்கு ஆன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரித்து பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உள்ளே என்ன வேலை நடக்குது, இது எப்படி உள்ளே கொண்டு போயிருக்கான் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரிய வரும். இல்லைனா தெரிய வராது. ஓகேவா? சரி, அப்போது இந்த இடத்துல கிரவுண்டு ஆக்சுவலாக கிரவுண்டு என்ன ஆகாது? வராது. கரெக்டாக? அந்த இடத்துல 0 வோல்ட்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல எந்த விதமான சிக்னல் வோல்டேஜும் எதுவுமே என்ன ஆகாது? இந்த இடத்துல இருக்காது. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? எம்டியாக இருக்கும். ஓகேவா? இந்த போர்டு ஃபுல்லாக இப்போ இந்த சர்க்யூட் ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராவல் பண்ணி கொண்டு வரேன் பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது? 20 வோல்ட் இருக்குது. கரெக்டாக? அந்த வோல்டேஜை இங்கே கொடுக்கும்போது அவன் என்னவா மாற்றுறான் அப்படின்னா 10 வோல்ட்டாக என்ன பண்ணுறான் அப்படின்னா மாற்றுறான். ஸோ 10 வோல்ட்டாக மாற்றி இதை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா லோ லாஜிக்காக மாற்றி இந்த சிக்னலை எங்கே கொண்டு போகிறான்? ஐஓக்கு கொண்டு போயிடுறான். நீங்கள் அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான லோ லாஜிக்கை அங்கே கொண்டு போயிடலாம். இந்த இடத்த பற்றி இன்னும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா பார்க்கல. கரெக்டாக? இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படின்னா 20 வோல்ட்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துலையும் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? இப்போது சேம் அதே 20 வோல்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருப்பான். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது? சேம் அதே 20 வோல்ட்டு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்கான்? சேம் அதே 20 வோல்ட்டு. அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி கொண்டு வருவான். இப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்குது? 3.2 வோல்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான். அந்த 3.2 வோல்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் இருக்கும். எங்கே? இந்த கலெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டர்லேயும் சரி, இங்கே மேலே இருக்கிற இந்த கெப்பாசிட்டரோட இன்னொரு எண்டும் சரி, இந்த இடத்துலையும் இதான் இருக்கும். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டரோட இந்த பக்கமும் என்ன ஆயிருக்கும்? 3.2 வோல்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? 20 வோல்ட் இருக்கும். கரெக்டாக? இந்த இடத்துல வரும்போது அது என்ன வோல்ட்டாக மாறி இருக்கும்? ஸோ ஒருவேளை 19 வோல்ட்டு இல்லை 17 வோல்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா மாறி இருக்கும். ஸோ இந்த டிரான்சிஸ்டரை தாண்டி இந்த பக்கம் வர்றதால இந்த இடத்துல என்ன இருக்காது? எந்த வோல்டேஜும் இருக்காது. இந்த இடத்துல என்ன இருக்காது? எந்த வோல்டேஜும் கிடையாது. இந்த இடத்துல என்ன இருக்குது? எந்த வோல்டேஜும் கிடையாது. இது என்ன இருக்கும்? இந்த இடத்துல எந்த வோல்டேஜும் கிடையாது. இதுவும் என்ன கிடையாது? எந்த வோல்டேஜும் கிடையாது. கரெக்டாக? ஏன் வோல்டேஜ் கிடையாதுன்னா நீங்கள் பேட்டரியை போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த இடமும் என்ன இருக்காது? எதுவுமே ஆன் ஆகிருக்காது. அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதுதான் உள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம இங்கே விட்டு வச்சுருக்கோம்ல, இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதை நான் ப்ளே பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், பவர் சார்ஜர் அடாப்டர் ஆஃப் அப்படின்றத கொடுத்துருக்கான். சரி, இப்போ நம்ம பேட்ரி சோர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறோம், அடாப்டர் பவர்லேயும் என்ன பண்ணுறோம்? லேப்டாப்பை ஒர்க் பண்ணுறீங்க. இப்போது பேட்ரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா லேப்டாப் என்ன பண்ணி ஆகணும்? இப்போது அடாப்டர் பவரை ஆஃப் பண்ணி ஆகணும். நீங்கள் கனெக்டே பண்ணி இருந்தாலும் தொடர்ந்து என்ன ஆகக்கூடாது? சப்ளை போயிட்டே இருக்கக்கூடாது, கட் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து ஒர்க் ஆகும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு கீழே இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப என்ன ஆகும்? சார்ஜிங் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகாதுன்னா சார்ஜிங் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா பவர் சார்ஜிங் அடாப்டர் ஆஃப் எங்கேருந்து வரும்? ஐஓல இருந்து தான் வரும். பேட்டரி சார்ஜ் ஆகணுமா சார்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஓ. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னா 3 வோல்ட் வருது. கரெக்டாக? இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருது? 3 வோல்ட்டை என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே கொடுக்குறான். அப்போது இந்த 3 வோல்ட் உள்ளே போகும்போது இந்த கேட்டுக்கு 3 வோல்ட் உள்ளே போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? சேம் என் சேனல் ரிவர்ஸ் பயாஸு. அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கிறது கிரவுண்டு மேலே போயிடும். கரெக்டாக? இந்த கிரவுண்டுக்கு என்ன ஆகும்? மேலே போயிடும். ஸோ இந்த 3 வோல்ட்டு இந்த ரெசிஸ்டரை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல என்ன டிரான்சிஸ்டர் இருக்குது? டிஜிட்டல் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்குது. அப்போ பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சுன்னா எமிட்டரும் கலெக்டரும் என்ன ஆகிடும்? ஒன்றா கனெக்ட் ஆகிடும். அப்போது இந்த இடம் எனக்கு என்னவா மாறிடுச்சு? இப்போது கிரவுண்டாக மாறிடுச்சு. அப்போ கிரவுண்டாக மாறிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகணும்? இப்போ எனக்கு ஆன் ஆகும். ஆன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எமிட்டரும் கலெக்டரும் என்ன ஆகும்? கனெக்ட் ஆகிடும். அப்போது மேலே இருக்கிற இந்த 20 வோல்ட்டு எங்கே வந்துடும்? இந்த 20 வோல்ட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ இந்த இடத்துல 20 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த 3.3 வோல்ட் இருக்கிற இந்த இடத்துல எவ்வளோ வரும்? 20 வோல்ட் வரும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? எல்லா இடத்துலையும் 20 வோல்ட்டு. அப்போ அந்த மாஸ்பெட்டில் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? கேட் ஓட்டில் 20 வோல்ட் இருக்கும். இன்புட்டில் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 20 வோல்ட்டு. இன்புட்டும் கேட்டும் ஒரே மாதிரி இருந்து ரிவர்ஸ் பயாஸில் இருந்ததுன்னா அவுட்புட் என்ன ஆகாது? வராது. கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த டிரான்சிஸ்டர் எதுக்கு போட்டிருக்கான்றது இப்போ புரியுதுங்களா? ஓகேவா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஏடி ப்ளஸ்ஸை எங்கே கொண்டு போகிறான்?
அதாவது இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த பேஜில் இங்கே என்னென்னலாம் அவன் பண்ணியிருக்கான்றது எல்லாமே நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா புரிஞ்சிடுச்சு. ஓகேவா? இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏடி ப்ளஸ்ஸை அவன் எங்கே கொண்டு போயிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை காப்பி பண்ணி ஃபைண்டு கொடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நேராக கொண்டு வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல உள்ளே போடுறான். கரெக்டாக? திரும்ப என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஏடி ப்ளஸ் அப்படின்றது இந்த இடத்துல போடுறான். கரெக்டாக? திரும்ப இந்த ஏடி ப்ளஸ்ஸை வேறு எங்கேயாவது போடுறான்னா இந்த இடத்துல ஏடி ப்ளஸ் போடுறான். பாருங்கள், வேறு ஏதாவது இடத்துக்கு போட்டிருக்கான். நமக்கு தேவை வெறும் ஏடி ப்ளஸ் மட்டும்தான் இருக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல போட்டிருக்கான். சரி, இந்த இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி இதை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, இதில் இங்கே என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சார்ஜர் ஏசியை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? சார்ஜர் ஏசியை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது எங்கேருந்து கொண்டு வரான், உங்களுக்கு இந்த இடத்துல ஏடி ப்ளஸ் கொண்டு வரான். கரெக்டாக? ஏடி ப்ளஸ்ஸை நேராக இப்படி கொண்டு வரான். அங்கேருந்து ஒரு டாட் போட்டு, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்பீங்க, சேம் ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டரை போட்டு அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா விசிசி வோல்டேஜை உள்ளே கொண்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்த போர்டில் அவன் என்ன சப்ளையாக உள்ளே கொண்டு போனால் டிசி இன்னா கொண்டு போய் எல்டிஓ எடுத்து விடிடிபியாக என்ன பண்ணான் அப்படின்னா விசிசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே கொண்டு போனான். ஆனால் இந்த போர்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான், டேரெக்டாக என்ன பண்ணிட்டான், விசிசியாகவே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 20 வோல்ட்டை உள்ளே கொண்டு போயிட்டான். அப்போது இந்த விசிசி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இதுக்கான எல்டிஓ வோல்டேஜ் என்ன ஆயிருக்கணும், இப்போ எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ எல்லா போர்ட்லேயும் எப்பவுமே ஒரே மாதிரி என்ன ஆகாதுன்னா இருக்காது. நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன மாதிரியான மாற்றம் இதில் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போது விசிசி உள்ளே போயாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆகணும், எல்டிஓ ஜென்ரேட் ஆகணும். இந்த போர்டில் இந்த ஐசியில் எல்டிஓக்கான பேரை என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா REGN அப்படின்ற இந்த பேரில் கொடுத்துருக்கான். கரெக்டாக? REGN. இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த சப்ளையை மேலே கொண்டு போகிறான். என்ன பேரில் கொண்டு போகிறான்றதை ஞாபகம் வச்சுங்க. பவர் சார்ஜிங் ரீஜன் REGN அப்படின்னு போட்டு இதில் போட்டிருக்கான். சேம் அதே வோல்டேஜ் பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து இந்த டயோடில் போடுறான். அந்த டயோடை எடுத்துகிட்டு போய் பாருங்கள், போர்டில் இருக்கிற பிஎஸ்டி அப்படின்ற இந்த பின்னில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே போட்டிருக்கான். கரெக்டாக? சேம் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா? கனெக்ட் பண்ணி அதோட இன்னொரு எண்டு எதோட கனெக்ட் ஆகிருக்கு, ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கல. இன்னும் சார்ஜர் ஏசி பற்றி நம்ம படிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். பட் ஆனால் எங்கெங்கே போகுதுன்றது ஜஸ்ட் லைன் மட்டும் போட்டிருங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இப்போ விசிசி போயிடுச்சு, எல்டிஓ வந்துடுச்சு. ஓகேவா? விசிசி போயிடுச்சு, எல்டிஓ என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சேம் பாருங்கள், அந்த ஒரு பின் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வோல்டேஜ் டிவைடரை கொடுத்துருக்கான். சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும், வோல்டேஜ் டிவைடரை போட்டே ஆகணும். நீங்கள் வோல்டேஜ் டிவைடரை கரெக்டாக எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கம்மி பண்ணுறேன். இப்போ இதில் R2 எவ்வளோ கொடுத்துருக்கான், 47 கொடுத்துருக்கான். டிவைடட் பை அடுத்தது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 309 கொடுத்துருக்கான். அப்போ 309 அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 300, 347, 350, 356. கரெக்டா? 356 உள்ளே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வந்த ஆன்சரோட நீங்கள் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 20 வோல்ட்டை உள்ளே கொடுக்குறீங்க. எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னா இந்த இடத்துல 2.6 வோல்ட் வருது. எதில், ஏசி டிடெக்டில் 2.6 வோல்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே கொடுக்குறான். ஓகேவா? இப்போது 2.6 வோல்ட்டு அதிகமாக கம்மியா? அதிகம். ஓகேவா? இப்போது இந்த 2.6 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நேற்று உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். அதாவது ஏசி டிடெக்ட்டு நீங்கள் ஒரு பின்னை நீங்கள் பார்க்கணும். எந்த பின் அப்படின்னா இந்த ஏசி ஓகேவை பார்க்கணும். ஏசி ஓகே என்ன பண்ணியிருக்கான், ஆஷில் போட்டிருக்கான். இங்கேயும் என்ன பண்ணியிருக்கான், ஆஷில் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது லோ லாஜிக்கில் இருந்து ஹையாக மாறி இருக்கலாம், இல்லை ஹையில் இருந்து லோவாக மாறி இருக்கலாம். இப்போது இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போர்டில் பார்த்தோம்ல, சேம் பாருங்கள், பவர் ரீஜன்
அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கான். இது என்னது? எல்டிஓ. இது கரெக்டா? ஐசியில் இருக்கிற அந்த எல்டிஓ பின்னு. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? டிஒய் போட்டுட்டான். அப்போ இந்த சர்க்கியூட் இல்லை. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? 3.3 வோல்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இந்த 3.3 வோல்ட் எங்கேருந்து கொடுத்துருப்பான்? 5 வோல்ட் அண்டு 3 வோல்ட் ஐசியிலேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த 3 வோல்ட் உள்ளே கொடுத்துருக்கான். அப்போது இந்த பின்னில் எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 3 வோல்ட் இருக்கும். இருக்கா? ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? ஏசி டிடெக்டு 1.26 வோல்ட்டை விட கம்மியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஹைலாஜிக்காக வரும். 1.26 வோல்ட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல லோலாஜிக்காக தான் வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எப்போது இந்த மாதிரி ஆஷ் சிம்பிள் கொடுத்துருந்தானா அப்போது இந்த இடத்துல என்ன சிக்னல் வரும்? லோலாஜிக்கில் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணணும். எந்தெந்த இடத்துல இது போட்டால் நமக்கு சரியாக கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் தப்பாக சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? லோ லாஜிக் கொண்டு வரான். அப்போ இந்த லோ லாஜிக் எங்கே போகுது தெரியணும்ல. இது புரிஞ்சுதா? ஐசி உள்ள எப்படி கொண்டு போகிறான்றது? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசியின் ஆஷ் அப்படின்றத எடுத்திருக்கான். இப்போ இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஏசியின் ஆஷு இந்த இடத்துல போட்டிருக்கான். கரெக்டாக? ஏசியின் ஆஷு இந்த இடத்துல போட்டிருக்கான். திரும்ப வேறு எங்கேயாவது போட்டிருக்கானா பாருங்கள். ஏசியின் ஆஷ் பிஎஸ்எல் லாஜிக்கில் போட்டிருக்கான். ஏசியின் ஆஷ் ஜி அது. ஓகேவா? இந்த ஒரு இடமும் இங்கேருந்து தான் என்ன பண்ணாங்க? கொண்டு வர்றது. வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு போகல. கரெக்டா? இந்த ஒரு இடம் தான். அப்போது இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இதை என்ன பண்ணியிருக்கான்? ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 2 லாஜிக்காகவும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை நான் என்ன சொன்னேன்? 1.26 வோல்ட்டுக்கு மேலே இருந்தது, ஹையாக இருந்ததுன்னா ஏசி ஓகே என்ன ஆகும்? உங்களுக்கு லோவாக இருக்கும். அப்போது இது லோவாக இருந்தது அப்படின்னா ஏசி ஓகே என்ன ஆகிருக்கும்? ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ நமக்கு தெரியலன்னே வச்சுக்கோங்க. எனக்கு இது கன்ஃபார்ம் பண்ணி தரல, இல்லை நான் மறந்துட்டேன், எப்படி ஒன்றாலும் எடுத்துங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். ஓகேவா? சரி, ஏசியின் ஆஷை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹை லாஜிக்கில் கொடுத்து பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஏசியின் ஆஷு மேலே ஒரு என் சேனல் இருக்குது. என்ன பயாஸில் கொடுத்துருக்கான்? ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்துருக்கான். ஆர்பி. கரெக்டாக? ஸோ இதோட கேட்டில் 3 வோல்ட்டை போட்டிங்கன்னா சோர்ஸில் என்ன இருக்குது? கிரவுண்டு இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும்? இந்த பக்கம் மாறிடும். கரெக்டாக? இந்த பக்கம் மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? இப்போது இது கிரவுண்டாக மாறிடும். அப்போது சார்ஜிங் பவர் ஏசி ஓகே என்னவா மாறும்? கிரவுண்ட் சிக்னலாக மாறிடும். சார்ஜிங் ஓகே சிக்னல் என்ன ஆகிடும்? எனக்கு கிரவுண்ட் சிக்னலாக என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஓகேவா? இந்த சார்ஜிங் பவர் சார்ஜிங் ஏசி ஓகேவே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அவன் மூவ் பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கான். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த சப்ளை எங்கே கொண்டு போகிறான் பாருங்கள். இப்போ இங்கே கொண்டு வரான். கரெக்டுங்களா? இப்போ நான் இது என்ன லாஜிக்கில் இருக்குது? லோ லாஜிக்கில் இருக்குது. கரெக்டாக? அப்போ லோவில் இருந்தால் இது ஆன் ஆகுமா பாருங்கள்? இது ஆன் ஆகாது. அப்போது கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது பண்ணும். அப்போ எனக்கு இது என்ன லாஜிக்கில் வரணும்? ஹை லாஜிக்கில் தான் வரணும். அப்போ ஹை லாஜிக்கில் வரணும் அப்படின்னா திரும்பவும் நான் இந்த இடத்துல இங்கே கொண்டு வரேன். அப்போ ஏசியின் ஆஷு எனக்கு இப்போது லோ லாஜிக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது என்ன ஆகிருக்கும்? எனக்கு ஆஃப் ஆகிருக்கும். கரெக்டாக? ஆஃப் ஆகிருந்ததுன்னா இந்த 3.3 வோல்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. சார்ஜர் ஐசியில் கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும்? லோ லாஜிக்கில் தான் வரணும். லோவில் தான் வரணும். ஏன்னா 1.26 வோல்ட்டை விட அதிகமாக தான் இருக்குது. 2.6 வோல்ட்டு. இப்போ நான் சொன்ன லாஜிக்கு இங்கே இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ எவ்வளோ வோல்ட் இருக்குது? எனக்கு 3.3 வோல்ட் இருக்குது. ஸோ அப்போது இந்த 3.3 வோல்ட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே போடுறோம். சரி, இந்த இடத்துல என்ன மாஸ்பெட் இருக்குது?
என் சேனலா இல்லை சாரி பி சேனல். ஸோ இது வந்து பி சேனல் என்ன பயாஸில் இருக்குது? ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. என்ன பயாஸு? ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெயினோட வோல்டேஜ் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறான், எங்கே ஆனோட்டில் கொடுக்குறான். ஸோ அப்போ அந்த வோல்டேஜ் என்ன ஆகுது? அப்படியே அந்த இடத்துல கொடுத்துருக்கான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா சோர்ஸ் வழியாக வெளில வந்துடும். ஆனால் என்ன ஆகும்? கொஞ்சம் லோவாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த லோவான இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக உள்ளே வருது. இப்போ இந்த வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீரியஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கான். கரெக்டாக சீரியஸில் கொடுத்துருக்கான். சேம் இந்த கேட்டோட வோல்டேஜ் கொண்டு போய் உள்ளே கொடுத்துருக்கான். கேட்டால் இப்போ எனக்கு எந்த எஃபெக்டோ அங்கே நடந்திருக்காது. எப்போ இந்த ஏசிஓகே இந்த 3.3 வோல்ட்டு இதில் வருதோ அப்போ என்ன ஆகும்? இது ஆன் ஆகும். அப்போ இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் போகும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரவுண்டு மேலே போகும். அப்போ இந்த கிரவுண்டு மேலே போச்சுன்னா இந்த இடமும் என்ன ஆகிடும்? இப்போ எனக்கு கிரவுண்டாக மாறிடும். அப்போ இந்த பின்னும் எனக்கு என்ன ஆகும்? கிரவுண்டாக மாறும். அப்போ இது என்னவா மாறிடுச்சு? வோல்டேஜ் டிவைடராக மாறிடுச்சு. அப்போ வோல்டேஜ் டிவைடராக மாறிச்சு அப்படின்னா இந்த இடத்துல கம்மியான வோல்டேஜ் போச்சுன்னா இங்கே என்ன வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் மூவ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த 20 வோல்ட் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இது தனியாக ஆன் ஆகும். இப்போ இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்கா, அந்த 20 வோல்ட்டோ 18 வோல்ட்டோ இது உள்ளே போகும்போது என்ன ஆகுது? அதிகமாக இருக்குது, ஆன் ஆகும். அப்போ இந்த கிரவுண்டு என்ன ஆகும்? இந்த பக்கம் போகும். அப்போ இது என்ன ஆகும்? புல் டவுன் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறும். கான்செப்ட் புரியுதா? இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருப்பான்? இந்த சிஎல்ஆருக்கு வோல்டேஜை இங்கேருந்து கொண்டு போயிருப்பான். இப்போ இங்கே தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வோல்டேஜை டிசி பேட் அவுட் அப்படின்ற இந்த கான்செப்டுக்கு உள்ளே கொண்டு போகிறான். புரிஞ்சுதா? அப்போது இந்த போர்டில் நீங்கள் பார்த்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா போன போர்டில் என்ன பார்த்தீங்க? வோல்டேஜ் டிவைடரை வச்சு பார்த்தான். கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு போன போர்டில் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த போர்டுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த போர்டில் கனெக்டர் எடுத்தான். கனெக்டர்லேருந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட் மாஸ்பெட்டை உள்ளே போட்டான். கரெக்டாக? என்னது? ஃபஸ்ட் மாஸ்பெட்டு. இந்த ஃபஸ்ட் மாஸ்பெட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்டில் அவன் என்ன பண்ணால் இங்கேருந்து ஒரே ஒரு வோல்டேஜ் டிவைடரை மட்டும் கொடுத்து, ஓகேவா, இந்த வோல்டேஜ் டிவைடரை மட்டும் கொடுத்து இங்கேருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இதுக்கான கேட்டை எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் இந்த போர்டில் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டரை போட்டு இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டரை போட்டிருக்கான். ஓகேவா? இதோட லைனை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த 20 வோல்ட்டை இதோட கொடுத்து அப்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? 20 வோல்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட அவுட்புட்டை கொண்டு வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதோட பேஸு அதாவது கேட்டை கொண்டு போய் இதோடையும் இதோட இன்னொரு எண்டை எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரவுண்டோடையும் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல அவன் என்னவா கொடுத்துருந்தான்? கிரவுண்டாக கொடுத்துருந்தான். எப்போ உங்களுக்கு இந்த எனேபிள் வரும்? அடாப்டரு ஆஃப் பண்ணும்போது. அதாவது நீங்கள் பேட்ரி ஃபுல்லாக ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அடாப்டர் ஆஃப் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்த பிறகு இது என்ன ஆகும்? சுவிட்ச் ஆன் ஆகும். இது சுவிட்ச் ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டு இதுக்கு மேலே போகும். அப்போது இது சுவிட்ச் ஆன் ஆச்சு அப்படின்னா இந்த சப்ளை இந்த இடத்துக்கு வரும். அப்போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட்டு வந்துடும்? 20 வோல்ட்டு வந்துடும். அப்போது இன்புட்டில் இருக்கிற அந்த 20 வோல்ட்டு இந்த மாஸ்பெட்டுக்கு வந்துச்சுன்னா இதோட அவுட்புட் என்ன ஆகாது அப்படின்னா கிடைக்காது. அப்போ என்ன ஆகாதுன்னா அடாப்டர் ஆஃப் இப்போதைக்கு என்ன ஆகாது? வராதனால இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும்? 3.2 வோல்ட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொரு மாஸ்பெட்டுக்கு உள்ளே கொண்டு போகிறான். கரெக்டாக? இன்னொரு மாஸ்பெட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த மாஸ்பெட்டை அவன் ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அவன் யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுறான்? ஒரு 6 பின்னை யூஸ் பண்ணுறான். கரெக்டாக? இந்த 6 பின்னில் இந்த இடத்துலையும் அவன் என்ன யூஸ் பண்ணுறான்? ஃபார்வர்ட் பயாஸு. கரெக்டாக?
மேலே இருக்கிற அந்த மாஸ்பெட்டு ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ அந்த வோல்டேஜ் என்ன ஆகும், அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் டிவைடரை என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே போட்டுருக்கான். ஓகேவா? சரி, இது கிரவுண்டாக மாறல. இந்த வோல்டேஜ் டிவைடரை கொண்டு போய் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பான். இதுக்கு என்ன பண்ணியிருப்பான், இந்த இடத்துல கிரவுண்ட் கொடுத்துருப்பான். எப்போ சார்ஜர் ஐசி இது வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் டிஃப்ரெண்ட்டாக உள்ளே போட்டிருக்கான். ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான், விசிசி சப்ளையை உள்ளே கொண்டு போனான். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன கொண்டு போயிருக்கான், ஏசி டிடெக்டை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உள்ளே கொண்டு போயிருக்கான். இது முடிச்சதும் என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்டிஓ சப்ளையை வெளில எடுக்கிறான். ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏசி ஓகேவை வெளில எடுக்கிறான். ஏசி ஓகே சிக்னல் என்ன லாஜிக்கில் எடுக்கிறான், லோ லாஜிக்கில் எடுக்கிறான். இந்த லோ லாஜிக்கில் எடுத்து திரும்பவும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கே ஒரு 6 பின் டிரான்சிஸ்டரை போட்டு இந்த லோ லாஜிக்கில் கேட்டாக கொடுத்து அந்த பின்னை அவன் என்னவா மாற்றுறான், அவன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லோ லாஜிக்காக உள்ளே கொண்டு வரான். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி அவன் எங்கே லோ லாஜிக்காக மாற்றினான், ஓகேவா? இது லோ லாஜிக்காக மாற்றி அதை என்ன பண்ணியிருக்கான், அவன் ஆஃப் பண்ணியிருக்கான். புரியுதா? அந்த இடத்த சொன்னேன் இப்போ நான். ஓகேவா? அப்போது நல்லா பாருங்கள், இதோட லோ லாஜிக்காக வெளில எடுக்கிறான். திரும்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு 6 பின்னை போடுறான். கரெக்டாக? இந்த 6 பின்னில் இந்த லோ லாஜிக்கில் அந்த என்பிஎன்ல போட்டு இதை என்ன பண்ணுறான், ஆஃப் பண்ணுறான். வெளியில் வர சிக்னலை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு புல்லப் ரெசிஸ்டர், இது 3.3 வோல்ட் ரெசிஸ்டரை போட்டு இந்த சப்ளையை கொண்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுக்கு கேட்டாக கொடுக்குறான். இதுக்கு கேட்டாக கொடுத்து இந்த கேட்டை என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பக்கம் போட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுக்கான கேட்டு பியூர் கேட்டாக கொண்டு போகிறான். அப்போது இங்கேருந்து இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா இது உள்ளே வந்து சிஎல்ஆர் ரெசிஸ்டர் போட்டு இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா டிசி பேட்டர்ட் வோல்டேஜாக வெளில கொண்டு போயிருக்கான். ஓகேவா? இப்போ போன போர்டு பார்த்தீங்க, போன போர்டில் இது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த போர்டில் இது ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கான். இந்த போர்டில் இந்த இடத்துல இந்த 3.3 வோல்ட்டு கொண்டு போய் ஒரு சின்ன ஜேஃபெட் மட்டும் அதாவது 3 பின் மட்டும் போட்டான். 3 பின்னை போட்டு இதை ஆன் பண்ணி இங்கே கேட்டு கொண்டு போனான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஒரு 6 பின் என்பின் டிரான்சிஸ்டரை போட்டு இந்த இடத்த இதை ஆன் பண்ணி கொண்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட என்னது சேம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த லோ லாஜிக்கை அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏசி சார்ஜர் ஐசிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சார்ஜர் ஐசிலேருந்து லோ லாஜிக் வந்தது அப்படின்னா அதை ஐஓக்கு லோவாக கொண்டு போக மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை புல்லப்பாக போட்டு ஒரு சர்க்கியூட் போட்டு அதை வோல்டேஜாக என்ன பண்ணுவான் அப்படின்னா மாற்றி போடுவான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வோல்டேஜை மாற்றி போட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா மேலே கொண்டு போயிருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த போர்டில் நீங்கள் பார்த்தது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு போர்டில் இதே மாதிரி சப்ளை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உள்ளே எப்படி